காலமாக எதிர்பார்த்திருந்த ஃபோன்பே கம்பெனிலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் முறையில் ஜாப் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மணிக்கு கொடுக்குறாங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், ஈஸியாக அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான ஃபீஸும் கிடையாது. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் ஃபோன்பேயோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு அஃபீஷியலாக ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெளிவாக பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்ஸ் கரியர்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்டர்ன் எத்திக்கல் கம்ப்ளைண்ட் தான் ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து ஒரு பர்சன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, அனதர் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேமெண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ரோல் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் இது வந்து ஃபிக்ஸ் அவுட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் ரைஸ் பண்ணியோ அல்லது மெயில் கம்யூனிகேஷன் மூலியமாவோ ஒரு டீம் பேக்கெண்டில் இருந்து இவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரோலுக்கான ஜாப் நேச்சர். அண்ட் தென் ஜாபுக்கான எக்ஸாக்டாக ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் அதுதான். ஓகேங்களா, எங்கே ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இந்த ரோலுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்கில் செட்டு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்தலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், நாலேஜ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடியும்னா ஸ்ட்ராங்காக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் தெளிவாக நாலேஜ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸில் கொஞ்சம் ரிப்போர்ட் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா இன்டகிரேஷன்ஸில். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் எம்என்சி கம்பெனி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கான ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். டீமோட கொலாபரேட் பண்ணி டீமோட ஃபோக்கஸாக என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஃபோன்பே நிறுவனத்துலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ரிப்போர்ட்ஸு அனலிட்டிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் இன்ஜிஸ் ஜாப்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்கள் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஓகேங்களா, இதை கொடுத்து உங்களோட ஆக்டிவான ரெசியூம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்படி ரெசியூம் ரெடி பண்ணுறது, எப்படி கவர் லெட்டர் மேக் பண்ணல தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெசியூம் ஆர் கவர் லெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசியூம் எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணுறது, கவர் லெட்டர் எப்படி எழுதணும் கொண்டு நான் வீடியோவாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக கூட அனுப்பிச்சுறேன், ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கூட போடுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேட் என்ன கிராஜுவேட் முடிச்சிங்களோ அந்த கிராஜுவேட் நீங்கள் வந்து இந்த செலக்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்போ ஜாயின் பண்ணீங்க காலேஜ், எப்போ முடிச்சிங்க. ஓகேங்களா, அதான ப்ரொஃபைல் அதோட டேட்டும் மந்த்தும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேண்ட்ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா ப்ரொஃபைலுக்கான லிங்க்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஜஸ்ட் 0 to 1 yearன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் இமீடியட் ஜாயினரா இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கம்பெனி நாம்ஸ் படி நோட்டீஸ் பீரியட் இருக்கும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நோன் கொடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பர்சனல் டிசேபிள் டிரான்ஸ்ஜெண்டரெலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபில்அப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சப்மிட்டர் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் மூலமாக அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா த்ரூ அவுட் உங்கள் மெயில் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மெயிலை ரெகுலராக செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா, மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.